என்னோட வைஃப் செய்யற மாதிரி கார்ன் பக்கோடா ஒரே ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்களே அடிக்ட் ஆயிருவீங்க. செட்டு பையன் வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நைட் வீட்டுக்கு போகும்போது மழை பெஞ்சனால ஒரு கார்ன் வாங்கிட்டு போயிட்டு வைஃப் கிட்ட ஏதாவது செய்ய சொன்னேன். வைஃபும் அந்த கார்னோட தோலனை உரிச்சு கத்தியால இந்த மாதிரி தனியா கார்னை மட்டும் வெட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த கார்னை வந்து ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு கட் பண்ண வெங்காயத்தும் பொடி பொடியா நறுக்குன 2 பச்சை மிளகாவும் 4 பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிட்டு முழு தனியா வந்து கையால நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமமோ, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் ஆடாவே வைங்க. இப்போ ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை வச்சு நம்ம சின்ன சின்னதா பக்கோடா ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். கேஸை மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா வெளியே மட்டும் ஃப்ரை ஆயிரும், உள்ள அப்புறம் நல்லா இருக்காது. ஒரு 3 நிமிஷத்துக்கு திருப்பி விட்டுட்டே இருங்க. பக்கோடா கலர் சேஞ்ச் ஆயிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நம்ம சூப்பரான கார்ன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சென்னையில கிளைமேட் பத்தி சொல்லவே தேவையில்ல. காலையில வெயில் அடிச்சிருந்தா ஈவினிங் மழை பெய்யும். அந்த மாதிரி மழை பெஞ்சிருந்தா வெறும் கார்னை வச்சு இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வெறும் 10 நிமிஷத்துல ரெடி ஆகிற இந்த கார்ன் பக்கோடா மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சிலையா கட்டிடுவாங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். வைஃப் செஞ்ச இந்த கார்ன் பக்கோடாவை நானும் அம்மாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. என்னோட மூஞ்சி ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா கார்னை சுட சுட ஆயில போட்டா பாப்கார்னா மாறாதான்னு கேட்டேன் வைஃப் கிட்ட. பை த வே இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்து என்ன ரெசிபி போலான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு vlogs அதான் guys. vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.